ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அரசு ஓய்வூதிய விதிகளில் முக்கிய மாற்றம். குடும்ப பாதுகாப்பு நிதி மாவட்டத்திலேயே வழங்க உத்தரவு பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்களின் குடும்பங்களுக்கு பெரிய நிவாரணமாக ஒரு முக்கிய உத்தரவை வெளியிட்டுள்ளது. ஓய்வூதியதாரர் ஒருவர் இயற்கை எய்திய பின் வழங்கப்படும் ரூபாய் 50,000 குடும்ப பாதுகாப்பு நிதியை பெறுவதற்காக இதுவரை மாத கணக்கில் காத்திருக்க வேண்டிய நிலை இருந்தது. முன்பு கோப்புகள் சென்னையில் உள்ள கருவூல மற்றும் கணக்குத்துறை இயக்குநரகத்திற்கு அனுப்பப்பட்டு அனுமதி கிடைத்த பிறகே நிதி வழங்கப்பட்டது. இந்த காலதாமதத்தை தவிர்க்கும் வகையில் தற்போது நிதித்துறை அரசாணை எண் 267 வெளியிட்டு அந்தந்த மாவட்ட கருவூல அலுவலர்களுக்கே நிதி வழங்கும் அதிகாரம் வழங்கியுள்ளது. இந்த சலுகை அரசு ஓய்வூதியதாரர்கள், ஆசிரியர் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் தமிழ்நாடு பிரிவைச் சேர்ந்த அகில இந்திய பணி AIS ஓய்வூதியதாரர்களுக்கு பொருந்தும். இனி சென்னை ஓய்வூதிய கொடுப்பனவு அலுவலர் PPO, மாவட்ட கருவூல அலுவலர்கள் மற்றும் சார் கருவூல அலுவலர்களே அனுமதி வழங்க முடியும். ஆனால் மாநிலத்திற்கு வெளியே ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு பழைய நடைமுறை தொடரும். ஓய்வூதியதாரர் இறந்த பிறகு வாழ்நாள் நிலுவைத் தொகை வழங்கப்பட்ட பின்னரே குடும்ப பாதுகாப்பு நிதி பரிசீலிக்கப்பட்டதால் ஏற்பட்ட தாமதங்களை கருத்தில் கொண்டு முதல்வர் தலைமையிலான அரசு இந்த எளிமையான நடைமுறையை கொண்டு வந்துள்ளது. இந்த குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டம் 1997ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஆரம்பத்தில் மாதம் ரூபாய் 20 சந்தா செலுத்தி ரூபாய் 25,000 உதவித்தொகை வழங்கப்பட்ட நிலையில் தற்போது மாதம் ரூபாய் 150 சந்தா செலுத்தி ரூபாய் 50,000 பெறும் வகையில் உயர்த்தப்பட்டுள்ளது. புதிய அரசாணையால் லட்சக்கணக்கான ஓய்வூதியதாரர்களின் குடும்பங்கள் இனி தாமதமின்றி நிதி உதவியை பெற முடியும். விண்ணப்பிக்க ஓய்வூதியதாரர் இயற்கை எய்தியவுடன் நியமனதாரர், அதாவது நாமினி அல்லது சட்டப்பூர்வ வாரிசு சம்பந்தப்பட்ட ஓய்வூதிய வழங்கும் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். இறப்புச் சான்றிதழ், வாரிசு சான்றிதழ், ஓய்வூதிய ஆணை நகல், வங்கி கணக்கு விவரம், ஆதார் நகல் மற்றும் கடைசியாக பிடித்தம் செய்யப்பட்ட சந்தா விவரம் ஆகிய ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். புதிய நடைமுறையின்படி ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டதும் மாவட்ட கருவூல அலுவலரே நேரடியாக ரூபாய் 50,000 நிதியை வாரிசுதாரரின் வங்கி கணக்கில் செலுத்த உத்தரவிடுவார். பொதுவாக ஓய்வூதியதாரர் இறந்த ஒரு ஆண்டிற்குள் விண்ணப்பிப்பது நல்லது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ ஓய்வூதியதாரர் இறந்துட்டா அவங்களுக்கு 50,000 ரூபா பாதுகாப்பு நிதி கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.